லக்வி விவகாரத்தில் சீனாவின் செயல்பாடு கவலை அளிப்பதாக அந்நாட்டு தலைமையிடம் பிரதமர் மோடி அதிருப்தி தெரிவித்தார். 166 பேரை பலிவாங்கிய மும்பை தாக்குதல் சம்பவத்தின் மூளையாக செயல்பட்ட லஷ்கர்-இ-தாய்பா இயக்க பயங்கரவாதி ஜாகிர் ரஹ்மான் லக்வியை பாகிஸ்தான் நீதிமன்றம் ஜாமீனில் விடுவித்ததற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு கவுன்சிலின் முறைப்படுத்தும் குழுவில் இந்தியா புகார் அளித்தது. இந்தியாவின் கோரிக்கை குறித்து ஆராய்ந்த ஐக்கிய நாடுகள் சபையின் குழு பாகிஸ்தானிடம் விளக்கம் கேட்க முடிவு செய்த போது அந்த முயற்சியை சீன பிரதிநிதி தடுத்தார். இந்தியா போதுமான ஆதாரங்களை தாக்கல் செய்யவில்லை என சீன பிரதிநிதி கூறியதால் பாகிஸ்தானிடம் விளக்கம் கேட்கும் முடிவை ஐக்கிய நாடுகள் சபை குழு கைவிட்டது. இதைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி செவ்வாயன்று இரவில் சீன தலைவர்களை போனில் தொடர்பு கொண்டு பேசினார். மும்பை தாக்குதல் சம்பவம் இந்தியாவின் உணர்வுபூர்வமான விஷயம் என்றும் அந்த கொடூரத்தை இன்னமும் இந்தியர்கள் மறக்கவில்லை என்றும் சீன தலைமையிடம் மோடி எடுத்துரைத்தார். மேலும் பாகிஸ்தானுக்கு ஆதரவான சீனாவின் நிலைப்பாடு இந்தியாவுக்கு கவலை அளிப்பதாகவும் மோடி அப்போது கூறியதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்தது. கோயம்பேடு ஆலந்தூர் இடையே 2 வாரத்தில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் சேவைக்காக கோயம்பேட்டில் கட்டுப்பாட்டு மையம் 70 ஏக்கர் நிலப்பரப்பில் 198.10 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மையத்துக்கு செய்தியாளர்களை மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் அழைத்துச் சென்று மையம் செயல்படும் விதம் குறித்து விளக்கினர். அங்குள்ள ரயில் பணிமனைக்கும் செய்தியாளர்களை அழைத்துச் சென்று காட்டினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் இணை பொது மேலாளர் ராஜேந்திரன் ஜூலை முதல் வாரத்தில் ரயில் இயக்கப்படும் என தெரிவித்தார். கோயம்பேடு ரயில் பணிமனையில் 36 ரயில்கள் நிறுத்த வசதிகள் இருப்பதாகவும் ராஜேந்திரன் கூறினார். NLC தொழிலாளர் ஊதிய நிர்ணயம் தொடர்பான முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. NLCயில் நிரந்தர தொழிலாளர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊதிய நிர்ணயம் செய்யப்படுவது வழக்கம். இதற்காக ஏற்கனவே நடத்திய பல கட்ட பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் ஏற்படவில்லை. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை சென்னை சாஸ்திரி பவனில் தொழிற்சங்கங்கள், மனிதவள மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், தமிழ்நாடு தொழிலாளர் நல ஆணையர் சேகர் ஆகியோர் கலந்து கொண்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்தது. இதில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாமல் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. மீண்டும் ஒரு வாரத்தில் மறு பேச்சுவார்த்தை நடத்தாவிட்டால் ஜூலை 2ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தம் செய்யப்போவதாக பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற தொழிற்சங்க நிர்வாகிகள் அறிவித்துள்ளனர். டெல்லியில் டாக்டர்கள் தங்களது வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெற்றுள்ளனர். டெல்லியில் 20க்கும் மேற்பட்ட அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் 20,000 டாக்டர்கள் சம்பள உயர்வு உள்ளிட்ட 19 கோரிக்கைகளை வலியுறுத்தி திங்களன்று வேலை நிறுத்தத்தை துவங்கினர். இதனால் நோயாளிகள் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்ட டெல்லி அரசு 19 கோரிக்கைகளையும் ஏற்பதாக அறிவித்தது. ஆனாலும் செவ்வாயன்று 2வது நாளாக வேலை நிறுத்தத்தை டாக்டர்கள் தொடர்ந்தனர். அதையடுத்து பணிக்கு வராதவர்கள் மீது எஸ்மா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என டெல்லி அரசு அறிவித்தது. டெல்லி அரசின் அதிரடி நடவடிக்கையை தொடர்ந்து வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெறுவதாக செவ்வாயன்று நள்ளிரவில் டாக்டர்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ளதாக டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் தெரிவித்தார். ஆந்திராவில் 20 தமிழர்களை சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் ஆந்திர DIG தலைமையிலான குழுவினர் மதுரையில் விசாரணை நடத்தினர். ஆந்திர மாநிலம் சித்தூர் வனப்பகுதியில் ஏப்ரல் 7ஆம் தேதி செம்மரங்களை வெட்டியதாக 20 தமிழர்களை ஆந்திர போலீசார் சுட்டுக் கொன்றனர். இந்த சம்பவம் குறித்து விசாரித்து வரும் ஆந்திரா சிறப்பு புலனாய்வு குழு DIG ரமணகுமார் தலைமையிலான குழுவினர் மதுரை வந்தனர். ஆந்திர போலீசின் துப்பாக்கிச் சூட்டில் உயிர் தப்பிய மரம் வெட்டும் தொழிலாளிகள் இளங்கோவன், பாலச்சந்திரன், சேகரிடம் விசாரணை நடத்தினர். ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்காக சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் 4 நாட்கள் மதுக்கடைகள் மூடப்படுகின்றன. வரும் 27ஆம் தேதி நடக்கும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முதல்வர் ஜெயலலிதாவை ஆதரித்து தமிழக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் RV உதயகுமார் மற்றும் தஞ்சை மேயர் சாவித்ரி கோபால் ஆகியோர் ஜெயலலிதாவிற்காக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். இதனிடையே தமிழக தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா கூறுகையில், தேர்தலை முன்னிட்டு சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஜூன் 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரையில் மதுக்கடைகள் மூடப்படும் என்றார். தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத வெளியாட்கள் தொகுதியை விட்டு வியாழக்கிழமை மாலைக்குள் வெளியேற வேண்டும் என்றும் சந்தீப் சக்சேனா தெரிவித்தார். ஜூலை 25ஆம் தேதி அகில இந்திய மருத்துவ நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என்று CBSE அறிவித்துள்ளது. 2015-2016 கல்வியாண்டுக்கான அகில இந்திய மருத்துவ நுழைவுத் தேர்வு கடந்த மே மாதம் நடந்தது. இதன் கேள்வித்தாள் வெளியானதாக எழுந்த சர்ச்சை உறுதியானதை அடுத்து நுழைவுத் தேர்வை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. மீண்டும் நுழைவுத் தேர்வை 4 வாரங்களுக்குள் நடத்தவும் CBSEக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் ஜூலை 25ஆம் தேதி அகில இந்திய மருத்துவ நுழைவுத் தேர்வு மீண்டும் நடத்தப்படும் என CBSE அறிவித்துள்ளது. புதிதாக நடக்கவுள்ள நுழைவுத் தேர்வில் புதிதாக விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் CBSE அறிவித்துள்ளது. இதனால் மே 3ஆம் தேதி நுழைவுத் தேர்வு எழுதிய அதே 6.3 லட்சம் மாணவ மாணவிகளே தேர்வு எழுதவுள்ளனர். சர்க்கரை ஆலை கழிவுகளால் 15,000 ஏக்கரில் விவசாய நிலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறினர். நாகை மாவட்டம் சீர்காழியை அடுத்த தலைஞாயிறில் கூட்டுறவு சர்க்கரை ஆலை உள்ளது. ஆலையின் கழிவுநீர் பின்புறம் உள்ள தலைஞாயிறு பாசன வாய்க்காலில் விடப்படுகிறது. இதனால்
இதனால் சுமார் 15,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் புகார் கூறியுள்ளனர். விவசாயத்தின் முக்கிய ஆதாரமாக உள்ள வாய்க்காலில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாநில அளவிலான கிரிக்கெட் போட்டி திருச்சியில் துவங்கியது. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான மாநில அளவிலான போட்டி திருச்சியில் செவ்வாயன்று துவங்கியது. பிஷப் ஹீப்பர் கல்லூரி மற்றும் சாரநாதன் கல்லூரி கிரிக்கெட் மைதானங்களில் 3 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்கின்றன. போட்டிகள் 50 ஓவர் அடிப்படையில் நடத்தப்படுகிறது. இப்போட்டியில் இறுதிப் போட்டியில் விளையாடும் அணிகளில் இருந்து சிறந்த வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு ரஞ்சி டிராபி போட்டிக்கான தமிழகம் அணியில் வாய்ப்பளிக்கப்படும் என போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். தண்ணீர் டிராக்டர் மோதி மாணவன் பலியானதால் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் கஸ்பா பகுதியைச் சேர்ந்தவர் கோபாலகிருஷ்ணன் மகன் மோகன்ராஜ். தேசிய மெட்ரிக் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வந்த இவன் பள்ளி முடிந்ததும் சைக்கிளில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தான். சதுப்பேரியில் சென்றபோது தண்ணீர் டிராக்டர் மாணவன் மீது மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே மோகன்ராஜ் இறந்தான். இதனால் ஆவேசமுற்ற பொதுமக்கள் தண்ணீர் டிராக்டரை அடித்து உடைத்தனர். அதன் பிறகு சின்ன அல்லாபுரம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மாநகராட்சி பொறியாளர் பாலசுப்ரமணியம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மக்கள் கலைந்து சென்றனர்.